ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் வரைக்கும் அப்புசாமியின் வாழ்நாளில் 2 அத்தியாயம் வரைக்கும் பார்த்தோம். தாத்தா ஒரு முதியோர்கள் இல்லத்துல பாட்டியோட பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட், காரம் எல்லாம் வழங்கும்போது, ஒரு வயசான பெண்மணி கிட்ட சண்டை பிடிக்கிறதும், அதுக்கு சீதா பாட்டியும் அந்த அநாத விடுதியோட மேனேஜரும் ஓடி வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற வரைக்கும் பார்த்தோம். மேற்கொண்டு கதை எப்படி போகுதுன்னு பார்ப்போமா? இது இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமான இருக்கிற பகுதி. இனிமே மேல போக போக, இன்னுமே கதையோட சாராம்சம் முழுசாக நம்மளுக்கு தெரியும். இதோ வாங்க கேட்கலாம். அப்புசாமியின் வாழ்நாளில் 3ஆம் பாகம். இதுல பாட்டி சொல்றாங்க. அந்த வயசான அம்மையார் கிட்ட சீதா பாட்டி கேட்குறாங்க. முதல்ல அவளிடம் உங்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சீதா பாட்டி விரைந்து சென்று அந்த விஸ்வாமித்திர கிழவியின் மெலிந்த கைகளை பற்றி கொண்டு, எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம், என் கணவருக்கு பிபி ஷூட் ஆகிட்டது. ஆல் த வே ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்ததால அவர் ஏதாவது தவறுதலாக நடந்து கொண்டிருந்தா எனக்காக கொஞ்சம் அவருங்க மன்னிச்சு விடுங்க. மேடம் ஜி, டு யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு கேட்குறாங்க. வெடுக்கென்று சீதா பாட்டியின் கைகளை அந்த கொக்கு கிழவி உதறினாள். எனக்கு யாரையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. என் தனிமைய கலைக்காத. நீ யாரா இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்ல. இத பார்த்த அப்புசாமி மனசுக்குள்ள, "ஐத்தரி! நல்லா வேணும் இந்த சீத்தை குட்டிக்கு" என்று மகிழ்ச்சி அடைந்தவராக, "நாமே அந்த கைவி உன் மூக்க இப்படி உடைச்சுட்டாளே! சரியான தெனாவட்டு கேஸ் போலக்கிது. கார போட்டுக்கின்னு இவ்ளோ செலவு வந்து மனுஷங்க காரா சேவ பொட்டலத்த தராங்களேன்னு ஒரு பிரியம், பாசம் இருக்குதா பாத்தியா அந்த கைவிக்கு? என் மூஞ்சி முகரையிலேயே பொட்டலத்த தூக்கி எறிஞ்சு, சீத்தே, நான் உன் ஒருத்திக்கிட்ட தான் அவமானப்படலாம். ஊர்ல போற வர இருக்கிற இனி கிழவி ஆகப் போகிற கிழவிங்கள் எல்லாம் என்ன அவமானப்படுத்தினாலும் சும்மா இருக்கணுமா? நான் ஆம்பளடி, அக்மார்க் ஆம்பள." சீதா பாட்டி அவரை சமாதானம் செய்யாமல், மாறாக திட்டிய கிழவியிடம் சமாதானப்படுத்தும் குரலில், "சாரி, வி ஹேவ் டிஸ்டர்ப்ட் யூ. எங்கள் பாமுக ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ" என்றாள். "ஏண்டி, இப்ப நீ போறியா இல்லையா? போ போ, எல்லாரும் போங்க, நாசமா போங்க." கிழவி கூச்சலிட்டாள். விடுதியின் தலைவி, "சரி சரி, மேடத்தை யாரும் தொந்தரவு பண்ண வேணாம். எல்லாரும் அவங்கவங்க செக்ஷனுக்கு போங்க" என்று வேடிக்கை பார்க்க கூடிய முதிய பெண்மணிகளை விரட்டினாள். விநியோகத்தை ஒருவாறு முடித்துக்கொண்டு சீதா பாட்டி அப்புசாமியிடம் திரும்பிக் கொண்டிருந்த போது, ஸ்டீரிங் வீலை பற்றியிருந்த சீதா பாட்டியின் சிந்தனை வேறெங்கோ இருந்தது. க்ரீச் என்று எதிரே வந்த ஒரு ஆட்டோ வீறிட்டு திசை மாறி சமாளித்து விலகியது. சீதா பாட்டி தன் நினைவின்றி பிரேக்கை அழுத்தி சுய நினைவுக்கு வந்து, "சாரி மிஸ்டர்" என்று ஆட்டோ டிரைவரிடம் மன்னிப்பு கேட்டாள். அவன், "உன் சாரிய கொண்டு போய் எதுலயோ போடு" என்று கெட்ட வார்த்தையில் திட்டிவிட்டு பறந்தான். சீதா பாட்டி பிரேக் அடித்த வேகத்தில் டேஷ்போர்டில் தலையை மோதிக்கொண்ட அப்புசாமி, "அடியே பாத்துடி பாவி, பாத்து! பிறந்த நாளும் அதுவுமா, அது செத்த நாளா ஆயிட போடுதுடி" என்றார். "ரியல்லி சாரி. அடிகிடி பட்டுடுத்தா? நல்ல வேளை அந்த ஆட்டோமேன் கெட்டிக்காரன். அதர்வைஸ் பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும். தேங்க் காட்" என்றவள், "உங்களை கோபித்துக் கொண்டாளே அந்த மேடம், அது யார்ன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க கூட ஒரு தடவ அவள பார்த்திருக்கீங்க. என்ன சின்ன குழந்தை இல்லையா?" என்றார் அப்புசாமி. "உன்ன ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஊர்ல இருக்கிற எல்லா கிழவிகளையும் ஞாபகம் வச்சுக்கணுமோ?" என்றார். அந்த லேடியை அனாதை விடுதியில் பார்த்ததும், ஐ வாஸ் சோ ஷாக்ட், யூ நோ. ஷி வாஸ் அ மில்லியனர். இன்றைக்கு பாமுக ஒரு கட்டிடத்துல கம்பீரமா இயங்கி வருதுன்னா, அதுக்கு காரணமே அந்த மேடம் வாரி கொடுத்த டொனேஷன் தான்.
இன்ஃபேக்ட் கட்டிடமாகவே டொனேட் செய்து விட்டாள். சகுந்தலா வரதன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ இப்படி அனாதையாக ஐ கான்ட் பிலீவ். அவள் ஏன் இந்த விடுதிக்கு வந்துட்டா? தெரியுமா உங்களுக்கு? அப்புசாமி நீண்ட கொட்டாவி விட்டார். வண்டியையும் உன் பேச்சையும் கொஞ்சம் நிப்பாட்டுமே. சமூக சேவை செஞ்சு செஞ்சு உடம்பு ரொம்ப கலப்பாக்கிது. 1/4 டஜன் கூல் ட்ரிங்க் அடிச்சாதான் உடம்பு தேரும். சீதா பாட்டி மறுப்பு சொல்லாமல் பை ஆல் மீன்ஸ் என்று காரை சாலையின் ஓரத்தில் இருந்த ஒரு குளிர்பான கடை அருகே மர நிழலில் நிறுத்தினாள். இன்ஜினும் சற்று சூடு ஆறினார் போல் இருக்கும் என்று உணர்ந்தவளாக கணவனுடன் குளிர்பான கடைக்குள் நுழைந்தாள். ஹை, கோனேஸ் கூட என்றார் அறிவிப்பு பலகையை பார்த்து ஆனந்தித்து. இப்ப போடுறது இல்லைங்க, கப்பைஸ் தாங்க ஓடுது என்றான் கடைக்காரன். கப்பைஸ் ஓடுதா? சரி, கப்புன்னு அமுக்கிக்கிறேன். சீத்தே, முதல்ல ஐஸ்கிரீம், அப்புறம் கூல்ட்ரிங்க் என்னங்கிற? நிறைய சமூக சேவை செஞ்சுருக்கேன். அந்த புறம்போக்கு கிழவிக்கிட்ட கூட திட்டு வேற வாங்கியிருக்கேன். தட்ஸ் ஆல் ரைட் என்று சீதா பாட்டி அவரது வேண்டுகோளுக்கெல்லாம் பச்சை கொடி காட்டிவிட்டு தான் ஒரு க்ரஷ் வாங்கி சிறிது உறிஞ்சி விட்டு அப்படியே வைத்து விட்டாள். மெதுவாக சாப்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் வேணும்னா காரில் போய் ரிலாக்ஸ் எடுத்துக்கட்டுமா? அப்புசாமி கபால் என்று சீதா பாட்டியின் புடவை நுனியை ஒரு சட்ட சபை இழுப்பு இழுத்து தன் வேட்டி நுனியுடன் அவசரமாக முடிச்சு போட்டுக்கொண்டார். திகைத்து போய் சீதா பாட்டி, வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ் என்றாள் கடுமையாக. யூ ஆர் இன்காரிஜிபிள். சர்தான் போமே, உன்னை நம்புறதுக்கு இல்லைம்மே, நம்புறதுக்கு இல்லை. என்கிட்ட காரியத்தை வாங்கிக்கிட்டு விட்ட, சாப்பிட்டதுக்கு பணம் தராமல் என்னை மாட்ட விட்டுட்டு நைஸாக நீ போனாலும் போயிடுவ. சில்லி. சீதா பாட்டி சிரித்தாள். வயசானவர்களின் அவநம்பிக்கைக்கு நீங்கள் ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். இந்தாங்க, பர்ஸையும் நீங்களே வச்சுக்கோங்க. ப்ளீஸ் முடிச்ச மட்டும் அழுத்து விடுங்க என்று அப்புசாமியிடம் பர்ஸை தந்தாள். அப்புசாமி நம்பிக்கை ஏற்படாமல் பர்ஸை திறந்து பார்த்தார். நிஜமாகவே பர்ஸில் பணம் இருந்தது. உன்னை நம்புறதுக்கு இல்லடிமே, மசால் தோசை 2 சாப்பிட்டேங்கிறதுக்காக என்னை அம்போன்னு மாட்ட விட்டுட்டு போனவ தானே நீ என்றார் அப்புசாமி. பர்சிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை உருவி முன் ஜாக்கிரதையாக தன் பையில் வைத்து கொண்டார். சீதா பாட்டி சிரித்தாள். இன்னும் நீங்க அந்த இன்சிடெண்ட்டை மறக்கலையா? இதெல்லாம் தான் முதியவர்களோட நெகட்டிவ் சஸ்பெக்ட். ஒரு மகனோ பேரனோ மருமகளோ எப்போதோ கோபத்தை சொன்னதையோ இல்லைன்னா செய்ததையோ மனசுக்குள்ளேயே வச்சு கொண்டிருக்கிற பழக்கம் தப்பு. ஃப்ரெட்டிங் அண்ட் ஃபியூமிங் கூடவே கூடாது. அவர்கள் செய்த நல்லது, அவர்களிடமும் உள்ள நல்ல குணங்கள், அதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைக்கிறது தான் உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம். மேன் இஸ் மேட் ஆஃப் எரர்ஸ், யூ சி. டு எர் இஸ் ஹியூமன் என்பாங்க. எல்லாருமே தப்பு செய்கிறவர்கள் தான். யார்கிட்டையும் குற்றம் கண்டுபிடிக்கலாம். மனுஷங்களே வேண்டாம் என்று மிசந்த்ராஃபாக கூட இருக்கலாம். அது ஈஸி. ஆனால் அப்படி வெறுக்கிறவங்க எல்லாம் கடைசியில் மிஸ்ஸஸ் சகுந்தலா வரதன் கதி தான். தனது லட்சக்கணக்கான சொத்துக்களை அனாதை விடுதிக்கு டொனேட் பண்ணிட்டு அவளையும் இங்கேயே வந்துட்டாள். பெரிய லூசு கிராக்கியா இருக்கும். நோ நோ, ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி சேன். த பிட்டி இஸ், அவள் அன்பை அஃபெக்ஷனை புரிந்து கொண்டு ரெஸ்பாண்ட் பண்ண அவளுக்கு யாரும் மனுஷங்களே இல்லை. அவளும் மனப்பூர்வமாக யார்கிட்டையும் பிரியமாக இருந்ததும் இல்லை, இருக்க விரும்பலை. அவன் நிலமை அப்படியா இருக்கும். அப்புசாமி இடது கண்ணை பட்டென்று கண்ணடித்து, நான் கூட தான் என் பிரியத்தை எல்லாம் உன் மேலே பிழின்னு இடியாப்பம் பிழியிற மாதிரி பிழிய ஆசைப்படுறேன். ஆனால் நீ என் தலையில் எலுமிச்சம்பழம் பிழியவர்களாக இருக்கியே என்றார். நீங்கள் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். வாட் ஐ எம் டிரைவிங் அப் இஸ், ரீடர்ஸ் டைஜஸ்டில் கூட போட்டிருந்தது. வீடுகளில் செல்ல பிராணிகள் வளர்க்குறாங்களே, நாய் பூனை கிளின்னு, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருதல் இல்லையா? என்ன ரீசன்னா, அவங்களுக்கு தங்களோட அன்பை காட்ட ஒரு வெண்ட், அதாவது ஒரு அவுட்லெட் இருக்குது. ஒரு செல்லமாக பூனை ஒன்று உங்கள் காலை உரசி கொண்டு உங்களையே சுற்றி சுற்றி வருகிற போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது இல்லையா? நீங்கள் யாராலோ விரும்பப்படுகிறீர்கள் என்ற உணர்வு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்.
உங்கள தெருமுனையில பார்த்ததும், நீங்க வளர்க்குற நாய் வீட்டிலிருந்து ஓடி வந்து உங்கள ரிசீவ் பண்ணும்போது, உங்க மனசு எப்படி நெகிழ்ந்து போறது? சரி, சரி நீ என்னதான் சொல்ற? ஏதாவது நாய், பேய் வளருடாங்கிற. யாரையும் வெறுக்காதீங்கன்னு சொல்றேன். ஐ மீன் என்று சொல்லிக்கொண்டே, கார் கதவை திறந்த சீதா பாட்டி, அடுத்த நிமிஷம், "ஓ மை காட்!" என்று வீறிட்டவாறு பின்னடைந்தாள். டிரைவர் சீட்டில் ஒரு குட்டி குரங்கு, குரங்கு குட்டி. ஸ்டியரிங் வீலின் மீது உட்கார்ந்திருந்த அந்த குரங்கு குட்டி, சீதா பாட்டியை பார்த்து, கிர் என்று பல்லை காட்டியது. சீதா பாட்டிக்கு உடம்பு வெடவெடவென்று நடுங்கியது. அப்புசாமியோ அதை பார்த்து, "ஐ குரங்கு!" என்று சந்தோஷ மிகுதியோடு துள்ளினார். அடுத்த கணம் குரங்கு ஒரே தாவு அவர் மீது. குறிப்பா சொல்லப்போனா, அவர் கையில இன்னும் சாப்பிடாம அரையும் குறையுமா வைத்திருந்த வாழைப்பழத்தின் மீது. அப்புசாமி அந்த கணமே குரங்கு குட்டியிடம் உள்ளத்தையும், வாழைப்பழத்தையும் ஒருங்கே பறிகொடுத்தார். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு? கதை போற போக்கு புரியுறதா? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்த வாரம் தவறாம கேளுங்க. இன்னும் சுவாரஸ்யமா போகும். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.